இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் தூய திருமுழுக்கு யோவான் பெருவிழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இயேசுவுக்கு முன்னோடியாக இயேசுடைய பாதையை செம்மைப்படுத்துவதற்காக கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புனித பாதை என்று சொல்லலாம், அல்லது வேதனைக்குரிய பாதை என்றும் சொல்லலாம். ஏனென்றால் இறைவன் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் அந்த மனிதரில் அவர் எதையோ சொல்ல வருகிறார், அல்லது அந்த மனிதன் வழியாக நமக்கு ஏதோ செய்தியை கொடுக்கின்றார், அல்லது இந்த சமூகத்திற்கு ஏதோ நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான். அந்த அடிப்படையில் திருமுழுக்கு யோவானை ஒரு முதிர்ந்த பெற்றோர் வழியாக இந்த உலகிற்குள் கொண்டு வருகின்றார். அவருடைய பிறப்பு கூட ஒரு விதத்திலே எதிர்பார்க்க முடியாத நிலையில் இருக்கின்ற காரணம், திருமுழுக்கு யோவானுடைய தந்தை ஜக்கரியா கடவுளுடைய இந்த அறிவிப்பை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவரால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை, நம்ப முடியவில்லை. ஆகவே எதிர்கேள்விகள் கேட்க அவருடைய வாய் அடைபடுகிறது. அந்த வாய் அடைக்கப்பட்ட பின்பு அவர் பேச்சற்றவராக இருக்கின்றார். அதே நேரத்திலே அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படும். இந்த திருமுழுக்கு பிறக்கின்ற குழந்தைக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று ஒரு சொல் கொடுக்கப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே குழந்தை பிறந்த பின்பு என்ன பெயர் கொடுக்கலாம் என்று ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது. அந்த கேள்வியின் அடிப்படையிலே யோவான் என்ற பெயரை எலிசபெத் அம்மா சொல்லுகின்றார். ஆனால் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள், இந்த பெயர் நம்முடைய குடும்பத்தில் யாரும் இல்லையே, அப்படி இருக்க எப்படி இப்படி ஒரு பெயரை நீங்கள் தேர்வு செய்கின்றீர்கள் என்று கேட்டு ஜக்கரியாவை கேட்க ஜக்கரியாவும் அதையே எழுதுகிறார். ஆனால் இந்த திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வை பார்த்தீர்கள் என்றால் அவர் காட்டிலே வாழுகின்றார். காட்டு தேனும் வெட்டு கிளியும் ஒன்று வாழக்கூடிய ஒரு மனிதராக இருக்கின்றார். இறைவனுக்காக எதையும் செய்யும் ஆற்றல் கொண்டவராக, துணிவு மிக்கவராக, ஏன் அரசில் இருந்த பெரும் மனிதர்களை எதிர்க்கக்கூடியவராக, மக்களுக்கு நல்ல அறிவிப்பை கொடுக்கக்கூடியவராக, எவரை கண்டும் அஞ்சாமல் பயப்படாமல் துணிந்து நிற்கக்கூடிய ஒரு மனிதராக தென்படுகின்றார் திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவான் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம். ஏனென்றால் அவர் தைரியசாலியாக இருந்தார். கடவுளுக்குரிய முக்கியத்துவத்தை, முன்னுரிமையை கொடுத்தவராக இருந்தார். எதை பற்றியும் கலங்கவில்லை. அதுபோன்று நாமும் நம்முடைய வாழ்விலே கவலைகளை விட்டொழிந்து நேரிய வழியிலே நீதிமான்களாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பு. ஆகவே சிந்தித்து பார்ப்போம். இந்த பெருவிழாவில் இறைவனுடைய அருளும் ஆற்றலும் உங்கள் மீதும் இறங்கி திருமுழுக்கு யோவானை போன்று நீங்களும் கடவுளுக்கேற்ற பிள்ளைகளாக வாழ வரமருள இந்த நேரத்திலே இறைவனத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இறைவன் நம்ம ஒவ்வொரு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.